அனைவருக்கும் வணக்கம். நான் தேவனேஷன். தியானம் என்கின்ற விடயம் பல பேரிடமிருந்து எனக்கு கேட்கப்படுகின்றது. தங்களுக்கு கைகூடுவது கஷ்டமாக இருக்கின்றது. எனவே இந்த தியானம் என்ற விடயம் நான் கூறியிருக்கின்றேன் பல சந்தர்ப்பங்களிலே. இது மிகவும் புனிதமான ஒரு பாதை. இது ஒரு தெய்வீக கலை. எனவே இந்த புனிதமான பாதையை நாங்கள் எவ்வாறு அதை தேர்ந்தெடுத்து அதை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எம்மை பொறுத்தவரையிலே நாம் பிரபஞ்சத்தின் ஒரு கூறு. அது மிக முக்கியமான ஒரு விடயம். இதை நீங்கள் எல்லாரும் நன்கு உணர வேண்டும். இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்குது என்றால் அதிலே ஒரு கூறாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் எமக்குள்ளேயும் அந்த ஆன்மா இருக்கின்றது, இந்த பிரபஞ்சத்திலேயும் ஒரு ஆன்மா தான். எனவே நாம் எமக்கு இருக்கின்ற அந்த கர்மாவை விலக்கி பிரபஞ்சத்தோடு இணைகின்ற அந்த செயற்பாடு தான் தியானம். எனவே இதை நாங்கள் எவ்வாறு செய்வது, இதுக்கு என்ன தடை என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக நாம் கூறுகின்ற பொய். இந்த உலகத்திலே நிறைய பேர் பொய் கூறுகிறார்கள். எல்லோரும் பொய் கூறுகிறார்கள். இது ஒரு முதலாவது தடை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக கூறுகின்றார். இந்த உலகத்திலே நீ பொய் கூறாமல் இருந்தாலே தவமப்பா என்று சொல்கின்றார். ஆகவே இந்த பொய் கூறுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த விடயங்களுக்கு தடையாக அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கர்மாவினுடைய அளவு, முற்புறத்திலே நீங்கள் செய்த கர்மாவினுடைய அளவு, அதாவது ஆசைகளுடைய அளவு. அதாவது இந்த பிறவியில் நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆசையுடன் தான் செல்ல வேண்டும். முனிவர்கள், அதாவது ஈஸ்வர கோடிகள் அப்படித்தான். அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரே ஒரு ஆசையோடு செல்கின்றார்கள். மீண்டும் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அங்கே வருகின்ற பொழுது அந்த ஆசையை விலக்குகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. ஆகவே அந்த ஆசை சம்ஸ்காரம், அந்த ஆசையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் முற்பிறவியில் யார் என்பதை கூட உணர்கின்றார்கள். எனவே மிகவும் முக்கியமான விடயம். இது ஒரு புனிதமான கலை, மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு கலை. எமக்குள்ளே இருக்கின்ற இந்த முதலாவதாக இந்த குணங்கள், காமம் மிகவும் முக்கியமான. இந்த காமம் இருந்தால் ஒருத்தனுக்கு கடைசி வரையும், காமம் கூடியவனுக்கு கடைசி வரையும் இறைவனை நீங்கள் காண முடியாது. கோபம், சாதுவான ஒரு கோபம் இருந்தால், பாகமோகமான கோபம் இருந்தால் கஷ்டம். மனமயக்கம், இது மிகவும் முக்கியமானது. கயிறா பாம்பா, இது மிகவும் முக்கியம். இது மிகவும் முக்கியமான விஷயம். சில பேருக்கு, ஞானம் பெற்றவர்களுக்கு கூட இந்த மனமயக்கம் என்பது அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீங்க, புராண கதைகள் கூறுகின்ற ராமரை பார்த்து சில முனிவர்கள் கும்பிட்டார்கள், நாராயணா என்று சொல்லி. சில முனிவர்கள் இவர் என்ன நாராயணன், இவர் என்ன கடவுள் இதான் சொல்லி அவரை உதாசீனம் செய்து சென்றார்கள். ஆகவே மனமயக்கம் மிகவும் முக்கியமானது. அடுத்தது வெறுப்பு, உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற வெறுப்பு. இது மிகவும் கருத்தில் கொடுக்கும். இது தியானத்துக்கு தடையாக அமையும். அது மட்டுமல்ல, பொறாமை என்றது இந்த உலகத்திலே மலிஞ்சு கிடக்கிறது. இதனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆகவே இது ஒரு தடை. அகங்காரம், அடுத்தது அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்தாலும் நம்மளோட புத்தியை பழங்கடிய செய்கிறது. எனவே இப்படியான காமம், கோபம், வெறுப்பு, அகங்காரம், மனமயக்கம் இவைகளை நாங்கள் கட்டிப்பிடித்து கொண்டு எவ்வாறு தியானம் கைகூடுவது மிகவும் முக்கியமான விஷயம். இவைகளை மெதுவாக நீங்கள் விடுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தியானம் சரியாக கைகூடும். இதை வைத்துக் கொண்டு எனக்கு தியானம் கூடுதில்லை, எனக்கு தியானம் கூடுதல் என்று அலறி கொண்டு தெரிவதில்லை. எந்த பிரச்சனை, எந்த பிரயோசனமும் இல்லை. பற்று, அடுத்தது பற்று. நாங்கள் வைக்கின்ற பற்றுகளை குறைக்க வேண்டும். நாளைக்கு செட்டியான பற்று இருக்குமாக இருந்தால், வீட்டில் பற்று, வளவில் பற்று, காணியில் பற்று, எல்லாத்துலேயும் விட்டு பணத்தில் பற்று, இதில் சரியான பற்றை கொண்டு வைத்திருந்தால் இந்த பற்றை அறுக்காமல் எப்படியா தியானத்தை கைகூடுவது? எனவே தயவு செய்து நான் சொன்ன காரியங்களிலே மிகவும் கவனம் எடுத்து இவற்றை குறைக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தியானம் கைகூடும். எனவே நீங்கள் தியானத்திலே மிகவும்
சிறந்ததொரு இறைவனை காண வேண்டும். உங்களுக்குள்ளே இறைவனை கண்டு நீங்கள் இதிலே திருப்தி அடைய வேண்டும், ஆத்ம ஈடேற்றம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.